தாயே போற்றி, அன்னை வாராகி தாயே போற்றி, அழகு வாராகி தாயே போற்றிங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தேவியை நான் இரவு வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இரவு வழிபாடு பண்ணும்போது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லுவோங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் சொல்கிற மந்திரம் தான். ஆனால் இப்போ அந்த மந்திரம் சொல்கிறதுனால என்னென்ன அர்த்தங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அந்த மந்திரத்தை வீட்டில் சொல்லுவீங்க. அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ரீம் வாராகி நமக அப்படின்னு சொல்லி நாம் எப்பவுமே வழிபாடு பண்ணுவோம். ஆனால் அந்த ஓம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும் இல்லையா? ஓம்னு பார்த்தீங்கன்னா உலகமே மனம் உயிர் எல்லாவற்றையும் ஒன்றாக இருக்கிற சக்தி தாங்க. ஸ்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம் அமைதி குடும்ப நலம் தரும் சக்தி. ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் குழப்பம் அகந்தை நீக்கும் சக்திங்க. வாராகி அப்படின்னா காக்கும் தாய் தைரியம் ஒழுக்கும் தரும் சக்தி. நமக அப்படின்னா அம்மா உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்பதுக்கான அர்த்தம் தாங்க. மொத்தத்தில் நாம் இந்த பூஜை பண்ணும்போது இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இதுக்கு ஒரு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வாராகி தாயே என் பயம் நீக்கி என் வாழ்க்கை ஒழுக்கம் தைரியம் நினைத்திருக்க ஆகட்டும் அம்மா அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு மந்திரம் தாங்க இது. இந்த மந்திரத்தில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலையிலனா மாலையில் ஒரு மனசுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதி ஒரு சாந்தம் கிடைக்குங்க. இல்லை ஒரு 11 முறை இல்லை 21 முறை கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு சாந்தம்ன்றது நம்மளுக்கு வந்துடுங்க. முடிவில் நான் சொல்கிறேன், இந்த பூஜைலாம் ஆன பிறகு கண்களை மூடிக்கொண்டு அம்மன் கிட்ட கடைசியில் நீங்கள் கேட்க வேண்டியது இதுதாங்க. அம்மா இந்த வெள்ளி நாளில் என் வீட்டிலும் மனதிலும் நீயே குடியேற வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை கண்களை மூடி சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும். அடுத்தடுத்து நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நாம் இந்த மந்திரத்தை எல்லாருமே வீட்டில் சொல்கிறதா ஓம் ரீம் ஸ்ரீம் வாராகி நமக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த மந்திரத்தில் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது தெரியும். பூஜை பண்ணும்போது எப்பவுமே போல் நாம் பூஜை பண்ணிடுறோம். ஓம் ஸ்ரீம் ரீம் வாராகி நமகன்றதை நம்ம எல்லாருமே வீட்டில் சொல்கிறோம். ஆனால் அதுக்கான அர்த்தங்கள் தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அதுக்கான அர்த்தங்கள் இவ்வளவு இருக்குதுங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தேவி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும். தேவி உங்களுக்கு துணையாகவே இருப்பா. உங்கள் பக்க துணையாக இருப்பா. வீட்டுக்கு எப்பவுமே அவள் காவல் தெய்வமாக இருப்பா. அவளை நம்ம வணங்கிட்டோம்னாலே நம்பிக்கையோட தேவி நமக்கு எல்லாமே கைகூடி கொடுப்பாங்க. கெட்ட நிகழ்வுகளே நம்ம பக்கம் வராது. தேவி அவ்வளவு சக்தி கொண்டவ. அதனால எல்லாரும் வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ ரீம் வாராகி நமக அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். தேவி உங்களுக்கு பக்க துணையாக இருப்பா. ஓம் வாராகி தாயே போற்றி.